நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேம் ஆடிட்டே வராம். ஏன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக அந்த 874 அப்படின்ற நம்பர் ஒரு ஃபாலோவிங்கில் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஏபியில் ஏசி பிசின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டு கொஞ்சம் தெளிவாகவே இருந்தது. அதனால தான் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவிங்லேயே கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? அதேமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் நாளைக்கு இது ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக கூட ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2-3 நாள் கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று இன்றைக்கி எல்லாமே 2 நாள் ஒரே ரிசல்ட் வந்துதான். மேக்ஸிமம் இந்த 19 பிசி 19 அடிச்சிருந்தால இங்கே நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். போன மாதம் நமக்கு வந்து சிபோர்டில் எந்த நம்பர்லாம் 9 வச்சு அடிச்சானோ மேக்ஸிமம் 4 நம்பருக்கு 2 நம்பர் கேமில் ஆடிருந்தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு 69, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29. அதே மாதிரி இந்த மாதம் சிபோர்டு 9 வச்சு ஒரு 69க்கு ஒரு 29 முடிச்சிருந்தான். அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 அப்படி இல்லைனா 39 அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பர் வர வேண்டியது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கேமாக முடிச்சிட்டான், ஓகேங்களா? ஒரு 19 எடுத்துகிட்டு வந்து முடிச்சிட்டான். மேக்ஸிமம் இருக்கிற 4 நம்பரில் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் எடுத்து கேமில் எப்பயுமே ஆடிடுவான். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 0-19 அப்படின்ற நம்பருமே கேமில் சூப்பராகவே ஆடி முடிச்சிட்டான், ஓகேங்களா? அதேமாரி இன்னொரு விஷயம், நான் போன மாதம் ஒரு கெஸிங் கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஜாயினில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்தோம், அந்த பிசி 90 அது கீழே பார்த்திங்கன்னா 69 அடிச்சிருப்பான். இங்கே பிசி 90 அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 69 அடிச்சிருப்பான், ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த 69 எதுக்காக நம்ம கொடுத்துருப்போம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் பிசி 30 அடிக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நம்பருக்கு வச்சு 29 அடிச்சிருப்பான். அதேமாரி இங்கே 70 அடிச்சு ஒரு நாள் விட்டு 69 அடிச்சிருப்பான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தது அந்த பேட்டர்ன் தான். பட் அதேமாரி இங்கே நல்லா பாருங்கள், 90 கீழே அப்படியே 69 அடிச்சிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா 90 கீழே அப்படியே 69 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த மாதம் கரெக்டாக நமக்கு வந்து பிசி 80 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். இப்போ இந்த 80 அப்படின்னு போன மாதம் அடிச்சிருந்தான். சரி, கீழே இருந்த 40 ஏதாவது எடுத்து கேம் வேறு இல்லை அப்படின்ற மாதிரி ஆடுவானோ அப்படின்னு பார்த்தா, ஆனால் மேலே இருந்த 19 எடுத்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா கேமை முடிச்சிட்டான். என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே பாருங்கள். அந்த 0ன்னு அடிக்கும்போது அது கூட இருந்த 9 எடுத்து அழகாக கேமில் ஆட்டான். இங்கே நல்லா பாருங்கள், 90 0 ஒரு 69, மறுபடியும் பார்த்திங்கன்னா இங்கே 90க்கு ஒரு 69 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான், ஓகேங்களா? இங்கே அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு 80 அதுக்கு மேலே இருந்த 9 0க்கு 9 19, அதேமாதிரி இங்கே பாருங்கள் ஒரு 80க்கு அது கீழே இருந்த 19ன்னு சொல்லி கேமை முடிச்சிட்டான். இன்னொரு விஷயத்தை நல்லா பாருங்கள், 80 19 மேலே 72ன்னு இருக்கும். அது அப்படியே பாருங்கள், 80 19 இன்றைக்கி அழகாக பிசியில் ஒரு 27 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான், ஓகேங்களா? எப்பயுமே கேமில் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக அவன் கேமில் அடிச்சிட்டான் அப்படின்னா அதை கம்பல்சரி அவன் திருப்பி தான் கேமில் நிறையா டைம் ஆடிருக்கான். அதேமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு 2 அப்படின்ற நம்பர் தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏபியில் 92 கரெக்டாக 2 நாள் விட்டு மறுபடியும் ஏபி 92 கரெக்டாக 2 நாள் விட்டு ஏபி 32, இதில் பி போர்டு 29 கரெக்டாக 2 நாள் விட்டு 25 கரெக்டாக 2 நாள் விட்டு 27 அப்படின்னு சொல்லிட்டு 3மே ஒத்தப்படியில் கேமாக அழகாக முடிச்சிருப்பான். பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 ஒரு 23 மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஆடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அவங்க கெஸ்ஸிங்கில் எப்போலாம் வருதோ அப்போ தாராளமாக அந்த நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த 008 இன்றைக்கி 880ன்னு சொல்லி அடிக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 808 அப்படின்னு வரும். நான் நிறையா டைம் சொல்லிட்டேன், கேமில் எந்த நம்பர்லாம் நமக்கு அடப்பில் டபுள்ஸில் வருதோ அந்த நம்பரை ஈஸியாக அதே மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பாக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். கரெக்டாக 122 அடிச்சிருப்பான். அதை அப்படியே தூக்கி 212 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சுதான். அதேமாரி இந்த 880 தான் இன்றைக்கி வந்து 808 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 880 அப்படின்னு சொல்லி கேமை அடிச்சிருந்தான், ஓகேங்களா? இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதத்துக்கான ஒரு நம்பரை, ஒரு தரமான நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 255 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2ஆம் தேதி 255, இதில் ஏபி 25 ஏசி 25ன்னு அடிச்சிருப்பான். இதில் கண்டிப்பாக நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், மாதத்தில் மொதல் டபுள்ஸ் கேமில் கண்டிப்பாக அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பிசி ஒரு 25 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த நம்பரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் மேக்ஸிமம் 2 நாள் இல்லை அந்த நம்பரை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தோம். கேமில் கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிசி 25 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 நாள் விட்டு அந்த பிசி 25 அப்படின்ற நம்பரை கேமில் முடிச்சிட்டான், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும், 255 ஏபி 25 ஏசி 25 அதனோட கேப்பு பிசி 25 அழகாக தெளிவாக முடிச்சிருப்பான், ஓகேங்களா? ஓகே, இதேமாதிரி இங்கே பாருங்கள், அக்டோபரில் 922 வச்சுருப்பான். ஏபி 92 ஏசி 92 கரெக்டாக பிசி 92 மேக்ஸிமம் வர அந்த முதல்ல வர நம்பர் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமில் அடிச்சிடறான், ஓகேங்களா? அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க எப்பயுமே. அதேமாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025 பிறந்ததுலேருந்து இதான் ஃபஸ்ட்டு 25 கேமில், ஓகேங்களா?
ஏன்னா நம்ம 2018 ஆமாம் 2018லேருந்து 019 ஏன்னா அந்த 018 டேரெக்டாக வின்னிங் வந்தது 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் 018 அடுத்து 019 20லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருமே அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணலை. அப்புறம் 21 22 23 கடைசியாக 24 அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூகள் வந்து அப்போ 25 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போன இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக டிசம்பர் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிசி 25 அப்படின்ற நம்பரே வந்திருக்காது. ஏன்னா எத்தனையோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசி 25 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதம் வந்து கரெக்டாக அவன் கேமில் அடிக்கணும் அப்படின்னா ஏபிஎஸ்சி கண்டிப்பாக பிசி 25 அப்படி அடிக்கணும்னா கரெக்டாக கேமாக முடிச்சிடுவான். ஓகேங்களா, கரெக்டாக முடிச்சிட்டான். ஓகேங்களா, நீங்கள் ஒரே ஒரு சின்ன தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 925 ஏபி 92க்கு கரெக்டாக மறுபடியும் ரிப்பீட் ஏபி 92 வச்சுட்டான். அது கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாத நம்பர். ஓகேங்களா, நான் 25 பிசி தரமான நம்பர். ஓகேங்களா, இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இது வரைக்கும் அடித்த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பரு. இதில் 1 255 ஏபி 25 ஏசி 25 எடுத்து எப்படி பிசியில் 25 நல்லா பாருங்கள். 1 2 3 4 நாள் விட்டு கரெக்டாக பிசி 25. ஓகேங்களா, நல்லா இது நம்ம புதுசாக ஒரு வேளை வீடியோ பார்க்கறதுக்கு எதுவும் புரியாது. 255 அடிக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபி 25 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏசி 25. அப்போ பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி 25 தான் குறையும். அந்த பிசி 25 என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 4 நாள் விட்டு கரெக்டாக 25 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இங்கே இன்னொரு நம்பர் நிற்கிது. அதுவும் கேமில் வரதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 669. ஓகேங்களா, 669 இதுலையும் பார்த்தீங்க பிசி 69 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். ஏசி 69 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். இப்போ இதில் ஒரு ஏபி 69 அப்படின்ற ஒரு நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இது என் கெஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா நாளைக்கே வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, சம்திங் ஒரு வேளை மிஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற ஐடியா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா, இந்த 69 ஏபி இங்கே 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு டபுள்ஸ் 255 அடிக்கும்போது 1 2 3 4 நாள் விட்டு பிசி 25ன்னு சொல்லி கரெக்டாக முடிச்சான். ஓகேங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 669 அப்படின்னு இருக்குது. அதேமாதிரி 1 2 3 4 நாள் விட்டு பிசி 69 ஏசி 69க்கு கண்டிப்பாக நாளைக்கு ஏபியில் அந்த 69 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. கேமில் நீங்கள் என்ன தேடி எங்கே வந்தாலும் எங்கெல்லாம் பிசியில் 96 இருக்கோ ஏபி 96 இருக்கும், எங்கெல்லாம் பிசி 69 இருக்கோ ஏபியில் ஒரு 69 அப்படின்னு இருக்கும். இங்கே போன மாதம் பாருங்கள் ஏபி 69, அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஒரு 69 நடிச்சிருப்பான். நிறைய இடத்துல கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 69 கம்பல்சரி ஏபியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் 69 96 இதை மெயின் பண்ணி தான் அவன் கேமே விளாடுவான். ஓகேங்களா, நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதம் எப்போ அவன் பிசியில் ஒரு 69 அடித்தானோ ஏசியில் அடிக்கிறான் அடிக்கல 2வது பட்சம் நமக்கு ஏசி பிசி ரெண்டுமே மொத்தமாக ஸ்டாம். பிசியில் எப்போ 69 அடிக்கிறானோ அவன் கம்பல்சரி ஏபியில் அந்த 69 அப்படின்ற நம்பர் கேமில் அடித்தே ஆகணும். ஓகேங்களா, நாளைக்கு ஏன் வரும் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இங்கே பெரிய பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். கேமை நம்ம எப்படி போகிறோமோ அப்படியே இப்போ நம்ம சொன்ன மாதிரி போன மாதத்தில் ஆக்சுவலி நான் 70க்கு 60 இங்கே 90க்கு அழகாக 69 90க்கு அழகாக 69 முடிச்சிருந்தானா. இப்போ நமக்கு பிசியில் பாருங்கள் நீங்கள் 37. ஓகேங்களா, 37 அடிச்சு அதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த 69 அடிச்சிருவான். இன்றைக்கி கேமில் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 32 37 ஏபி 32 கண்டிப்பாக நாளைக்கு இறக்கி டேரெக்டாக என்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறதுக்கு உண்மையாலுமே நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஏபி 69ன்னு வந்ததுன்னா பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். வேணால் இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. 25 அடிக்கும்போது ஏபி ஏசி அதை எடுத்து பிசி 25 அடிக்கும்போது நான் ஃபஸ்ட் நாள் என்ன கொடுத்துருந்தீங்கன்னா 625 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைனா நமக்கு போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிசி 72 ஏசி 72க்கு ஏபி 72 வரும். அப்போ 725 கூட ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 725 அப்படின்ற நம்பர் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இவங்க சரியான ட்விஸ்ட்டு கொடுத்து ரிப்பீட் 92 வச்சு 925 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். ஓகேங்களா, அப்போ இங்கே நல்லா நோட் பண்ணிங்க 669. அப்போ பிசி 69 ஏசி 69 ஏபி 69ன்னு நமக்கு பி போர்டு 9 வச்சு கடைசியாக அடித்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு 90, அடுத்து பி போர்டு ஒரு 97, அடுத்து அவ்வளோதான். போன மாதம் 2 நம்பர் தான் ஆச்சான். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க. நம்ம முன்னாடிலாம் கெஸிங் கொடுக்கும்போது இந்த கேப் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்போம். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைமாக நம்ம 39 இங்கே நல்ல ஞாபகங்களா ஒரு 29 ஒரு 19க்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29 நடிச்சிருப்பான். 39 19 இது மாதிரி ஒரு சில அடுத்தடுத்த கேப் நம்பர் அப்படின்னு வரும்போது நான் இப்போ சார்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும்போது இந்த 69 அப்படின்னு அடிக்கும்போது அவங்க அடித்த நம்பரே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 2 மாதம் பாருங்கள் ஒரு 692 ஒரு 690 நல்லா புரிஞ்சுக்கணும். ஏபி 69 வச்சு ஒரு 692 அதேமாதிரி ஏபி 69 வச்சு ஒரு 690. ஓகேங்களா, இது 2 நம்பர் தான் மேக்ஸிமம் இப்போ கொஞ்சம் கிட்டத்தில் இந்த
69 வச்சு கேமே ஆடிருக்கான். அப்போ 692 690ன்னு அடிக்கும்போது கண்டிப்பாக நடுவில் இருக்கிற ஒரு 691 அப்படின்ற நம்பரை தூக்கின்னு வந்து டைரெக்டாக கேமில் வைக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நம்பரை எத்தனையோ வாட்டி நான் சொல்லி கொடுத்தேன். 255 256ன்னு இருக்கும், நடுவில் இருக்கிற 254 எடுத்துகிட்டு வந்து அப்படியே அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் 356 இருக்கும், 358 இருக்கும், நடுவில் இருக்கிற 357 எடுத்துகிட்டு வந்து அப்படியே கேமில் வைப்பான். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 692 690க்கு கண்டிப்பாக கேமில் ஒரு 691 அப்படின்ற நம்பர் கேமில் அதிகபட்சமாக அவன் வச்சே ஆகணும். ஓகேங்களா? அது ஒரு மாதம் விட்டுட்டான் கம்பல்சரி. ஏன்னா இந்த மாதம் கேமில் அவன் கம்பல்சரி விட்டுட்டான். ஆனால் கண்டிப்பாக அந்த கேமை எடுத்துகிட்டு வந்து அவன் ஆடுறதுக்கு, ஏன்னா ஒரு மாதம் விட்டுட்டு தான் மேக்ஸிமம் அந்த கேமையே ஆடுறான். அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக வருது அப்படின்னா 691 அப்படின்ற நம்பரே வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு போன மாதம் ஏபி 91 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். ஓகேங்களா? இந்த ஏபி 19 பிசி 19லாம் ரொம்ப ரேரான நம்பர். ஓகே, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நல்லா பாருங்கள், ஏபி 91ன்னு போன மாதம் ஆச்சான். அதை அப்படியே அந்த மாதம் திருப்பி கரெக்டாக 19ன்னு திருப்பி இருப்பான். ஓகேங்களா? ஏபி 91 திருப்பி 19ன்னு திருப்பி இருப்பான். இந்த மாதம் நல்லா பாருங்கள், ஒரு 19ன்னு அடிச்சிட்டான். இதை திருப்பி கண்டிப்பாக கேமில் ஒரு 91 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நம்பர் கேமில் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா மேக்ஸிமம் தாராளமாக நாளைக்கு ஒரு நாள் இந்த நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் விருப்பம். ஏபி 69 ஃபாலோ பண்ணலாம், பிசி 91 ஃபாலோ பண்ணலாம். டேரெக்டாக இல்லைனா 691 அப்படின்ற நம்பரை கூட தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏபி 69 கொஞ்சம் ஸ்ட்ராங். ஓகேங்களா? நாளைக்கு ஏபி 69 அப்படின்ற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி 69 அப்படின்னா திரும்ப சொல்கிறேன் 691 அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்து நம்மளோட கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.